இன்றைக்கி பார்த்திங்கன்னா வயலில் தண்ணி விட்டுருக்கோம். அந்த வயலில் பார்த்திங்கன்னா விதப்பு தான் பண்ணியிருக்கேன். விதைச்சி அதை உழுகும் போதே நெல் போடுவாங்களா அந்த மாதிரி பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வயலில் வந்து நிறைய பறவைகள் வந்திருக்கு இன்றைக்கி. அது எல்லாமே அன்றில் பறவைன்னு சொல்லுவாங்க. அந்த மூலையில் 2 பறவை வந்து இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஜூமணி பார்த்திங்கன்னா அந்த 2 பறவை வந்து நாரைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அன்றில் பறவைன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு பறவை இறந்துருச்சுன்னா அதோட ஜோடியும் இறந்துன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது காதல் பறவைகளுக்கு உண்மையான சொல்லுவாங்க, காதல் ஜோடிகளுக்கு உண்மையானது இந்த பறவை தான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் கொக்கு இறங்கியிருக்கு, சில இடத்துல மைனாலாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இதே வந்து நடவு பண்ணது வந்து அந்த பக்கம் இருக்குது, நடவுக்கு வந்து விதைச்சிருக்குது அந்த எண்டில் அந்த சைடில் இருக்குது. அது அந்த வீடியோ அப்புறம் காமிக்கிறேன், அந்த வீடியோட அட்டாச் பண்ணுறேன். அதில் வந்து இந்த மாதிரி இறங்க விடலாம். இன்னும் பயிர் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வரணும், இந்த ரேஞ்சுக்கு வந்தால் போதும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஹைட்டுக்கு வந்துருச்சு இந்த பயிர் எல்லாமே. ஆனால் அங்கே உள்ளது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு ஹைட்டுக்கு தான் வந்திருக்கு. அந்த பயிரெலாம் 1 இன்ச்சுக்கு மேலே வச்சுன்னா இந்த மாதிரி அங்கேயும் பறவை இறங்க விட்டுலாம். இது நல்லதான். இந்த பறவை வந்து எச்சம் விடுறது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு இதாக உரமாக தான் ஆகும். அதோடய பூச்சியெல்லாம் பிடிச்சி இதை சாப்பிட்ருங்க. மேக்ஸிமம் வந்து களையை வந்து களை ஒத்தையும் தான் எடுக்க முடியும், மற்றபடி இந்த பூச்சி இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணிடுங்க. அதனால் ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து விட முடியாது. அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் பார்த்திங்கன்னா, அந்த ஸ்டேஜில் இந்த பறவைலாம் விட முடியாது. ஏன்னா நெல் எல்லாத்தையும் போட்டு கொத்தி சாப்பிட்டு எடுத்துகிட்டு போயிடும். இப்போ சாப்பிட்றது பிரச்சனை கிடையாது எப்போவுமே, அது வந்து கிளறாமல் இருந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கூட்டமாக இதாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது. இந்த மாதிரி நிறையா வந்தாவே போதுங்க, பூச்சியோட தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அந்த மாதிரி பறவை இறங்குறது. இப்போ வந்து இந்த வயலில் நான் தண்ணி விடலை, இந்த வயலுக்கெலாம் தண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஷிஃப்ட் ஆகிருங்க, அங்கங்கே தண்ணி இருக்குன்னு பார்க்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.